உயிர்களும் இன்புற்று வாழ்க. பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. ஆட்டி வைத்த மிருகம் நின்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் மனதில் கோயில் கொண்டதடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்ற பரிணாம கொள்கை அறிவிக்கிறது. மனித இனத்தின் மூதாத இனம் குரங்காக இருக்கக்கூடும் என்பது டார்வின் என்ற ஆராய்ச்சியாளர் அறிவிப்பு. அதனால்தான் சில வகை இயல்புகள், பழக்க வழக்கங்கள், செயல்கள் நம்மிடம் விலங்கு போலவே இருக்கின்றன. மேலை நாட்டு எழுத்தாளர் மேதை பெர்னாட் ஷா அவர்கள் இந்த கருத்தை கேலி செய்தார். குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று சொல்லாதீர்கள், தவறு. அப்படி சொன்னால் குரங்குகள் கோபித்து கொள்ளும் என்றார். அதாவது மனிதனுக்கு மூதாதை குரங்கு என்று சொல்வது குரங்குக்கு அவமானமா? மனித இனம் அதைவிட மோசமானது என்று கிண்டல் செய்கிறார். அடிப்படையில் மனித மனம் விலங்குதான் என்பதை விளக்க ஒரு கதை சொல்வதுண்டு. ஆராய்ச்சியாளர் ஒருவர் குரங்கை பிடித்து வைத்து அதன் குணங்கள், இயல்புகள் பற்றி ஆராய்ந்தார். ஒரு தனி அறையில் குரங்கை அடைத்து வைத்து அது என்னென்ன செய்கிறது என்பதை கண்டறிய கதவில் இருந்து சாவி துவாரம் வழியாக உற்று உள்ளே பார்த்தார். குரங்கு செய்து கொண்டிருந்த செயலை பார்த்து ஆராய்ச்சியாளருக்கு வெக்கமாய் போய்விட்டது. அப்படி என்ன குரங்கு தவறு செய்தது? தன்னை அறைக்குள் அடைத்து வைத்த பேராசிரியர் அறைக்கு வெளியே என்ன செய்கிறார் என்பதை அறியும் ஆவலில் இவரைப் போலவே சாவி துவாரம் வழியாக அதுவும் உற்று பார்த்து கொண்டு இருந்தது. உடனே ஆராய்ச்சி மாணவர் தன் பேராசிரியரை பார்த்து, ஐயா, நாம் செய்வது போலவே குரங்கும் செய்கிறது பாருங்கள் என்றான். பேராசிரியர் திருத்தினார். தவறு, நாம் செய்வது போல அது செய்யலை. உண்மையிலே அது செய்வது போல தான் நாம் செய்கிறோம். குரங்கு நமது மூதாதை இனம், எனவே அதிலிருந்து தான் நமது இயல்புகள் தோன்றியிருக்க வேண்டும் என்றார். தொலைக்காட்சியில் டிஸ்கவரி சேனல் என்ற ஒரு சேனலில் எப்போதும் காட்டு விலங்குகள் வாழ்க்கை படம் பிடித்து காட்டுவார்கள். சில குணங்கள் நம்மை உறைய வைக்கும். தாய்மை, அன்பு, இரக்கம், கொடூரம், கூட்டத்தை கடத்தி வேட்டையாடும் வஞ்சகம், காமத்தை வெளிப்படுத்தும் யுக்திகள், இவற்றையெல்லாம் உற்று நோக்கினால் விலங்குகள் நமது முன்னோடிகள் என்று உணரலாம். நமது பழைய வாழ்க்கை விலங்கு என்றால் நமது எதிர்கால வாழ்க்கை தெய்வம் என்று தெரிய வேண்டாமா? நமது கடந்த காலம் விலங்கு, நிகழ்காலம் மனிதன், எனவே எதிர்காலம் தெய்வம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். மனிதன் என்ற உருவினிலே மாக்களும் உண்டு, மக்கள் உண்டு, மனமறிந்த தேவரும் உண்டு, மதி நிறைந்த மனிதருண்டு. மனம் அறிந்து மன இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமூந்து தொன்றாற்றும் மா முனிவன் முழு மனிதன் ஆவான். திருச்சிற்றம்பலம்.